பெர்சன்டேஜில் இந்த மாடல் சம் கேட்டாங்களா இப்படி குயிக்காக சால்வ் பண்ணாங்க பார்க்கலாம். ஏ என்பவர் அதிகபட்ச மதிப்பெண்ணில் 33% பெற்றதால் தேர்ச்சி பெறுவதற்கு 15 மதிப்பெண்கள் குறைவாக பெற்றார். ஸோ ஏ அப்படிங்கிறவர் மொத்த மதிப்பெண்லேருந்து 33% மார்க் வாங்குறாரு. அவர் 15 மார்க் கம்மியாக வர்றாரு. 15 மார்க் சேர்த்து வாங்கியிருந்தாருன்னா அவர் பாஸ் பண்ணியிருப்பாரு. அடுத்தது பி என்பவர் அதிகபட்ச மதிப்பெண்ணில் 46% மார்க் வாங்குறாரு. பி என்பவர் அதிகபட்ச மதிப்பெண்ணில் 46% மதிப்பெண் வாங்குறாரு. பாஸ் பண்றதை விட 24 மார்க் கூடுதலாக வாங்குறாரு. 24 மார்க்கு கூடுதலாக வாங்குறாரு. ஸோ அப்போ தேர்ச்சி பெறுவதற்கு தேவையான குறைந்தபட்ச சதவீதம் என்ன கேட்குறாங்க, அதாவது மினிமம் பர்சன்டேஜ் பாஸ் பர்சன்டேஜ் என்ன கேட்குறாங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா காமனா 100 இன்ட்டு மார்க் 2 ஆட் பண்ணணும். இந்த மார்க் 2 ஆட் பண்ணால் 24 15 ஆட் பண்ணால் 39 வகுத்தல் இந்த பர்சன்டேஜுக்கான டிஃபரன்ஸ் 46ல் 33 போச்சுன்னா மீதி 13. ஸோ 39 13 கேன்சல் பண்ணால் 3 டைம் 3 இன்ட்டு 100 300. ஸோ இந்த 300 அப்படிங்கிறது டோட்டல் மார்க் மொத்த மதிப்பெண் பார்த்தீங்கன்னா 300 மார்க். ஸோ நமக்கு தேவை பாஸ் பர்சன்டேஜ். பாஸ் பர்சன்டேஜ் பிடிக்க இந்த மொத்த மார்க்கை ஏஆர்பி ரெண்டில் ஏதோ ஒன்று சப்ஜெக்ட் பண்ணால் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எக்ஸாம்பிளுக்கு ஏ எடுத்துக்கலாம். ஸோ ஏ பார்த்தோம்னா 33% மார்க் வராரு. ஸோ 300ல் 33% 300 இன்ட்டு 33%. எப்பவுமே பெருக்கல சதவீதம் 2 0 இருந்துச்சுன்னா 1% 2 0 அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். ஸோ 3 இன்ட்டு 33 99. ஸோ ஏ பார்த்தோம்னா 99 மார்க் வாங்கியிருக்காரு. இது வந்து 33%. அது கூட 15 மார்க் சேர்த்தணுமா 99 + 15 ஆட் பண்ணால் 114. ஸோ 114 மார்க் தான் பாஸ் மார்க். நமக்கு தேவை பர்சன்டேஜ். அப்போ 114 வகுத்தல் டோட்டல் மார்க். டோட்டல் மார்க் 300 இன்ட்டு பர்சன்டேஜ் இன்ட்டு 100. அப்படியே கேன்சல் பண்ணோமா 2 0 கேன்சல் ஆயிரும். ஸோ 114 3 கேன்சல் பண்ணால் 38%. ஸோ பாஸ் பர்சன்டேஜ் பார்த்தோம்னா 38%. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர்.